வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். உலக நன்மை வேண்டி பஞ்ச பூதகங்களை வணங்குகின்ற வகையில் 7 சப்த கன்னிகளை சாட்சியாக வைத்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் காலை கனமழை விட்டுவிட்டு பெய்ததால் வேலைக்கு செல்வோர் பள்ளிக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்தனர். இனி விரிவான செய்திகள். போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று தெரிவித்தார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருக்கிறது. அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார். கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்து, குழந்தைகள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். உலக நன்மை வேண்டி பஞ்ச பூதகங்களை வணங்குகின்ற வகையில் 7 சப்த கன்னிகளை சாட்சியாக வைத்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்ச பூதங்களை வணங்கின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபமேற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்வு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரை கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 7 குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியர்கள் சிவவாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்சபூதங்களை வணங்குகின்றனர். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களிலிருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை மாகயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு சஹஸ்கிரம் நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காலை கனமழை விட்டுவிட்டு பெய்ததால் வேலைக்கு செல்வோர் பள்ளிக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்தனர். டிட்வா புயல் கரையை கடந்த 2 நாட்கள் ஆனாலும் புதுச்சேரியில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகின்றது. காலை முதலே வானம் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் 9 மணியளவில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் வேலைக்கு செல்வோர் பள்ளிக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்தனர். நகர பகுதியான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை,
உப்பளம், ராஜ்பவன் மற்றும் பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை விட்டுவிட்டு பெய்தது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உத்தரவின் பேரில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா நினைவு நாள் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்கூண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் உருவப்படத்திற்கு மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தன் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தன் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவரணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன், மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன், தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் எத்திராஜ், பழனி பரமசிவம், நாதன் வளர்மணி, மண்ணாங்கட்டி, முரளி பஞ்சவர்ணம், வாசு முனியாண்டி, எத்திராஜ், தாமரை செல்வன், ராமலிங்கம் குமார், வார்டு செயலாளர் கார்த்தி, வினோத்குமார், விநாயகமூர்த்தி, முரளிதரன், புண்ணிய கோடி ஆகிய ஏராளமானோர் பங்கேற்றனர். கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மேலோங்க பாடுபட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று விடுத்துள்ள செய்தியில், அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடும் தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது முன்னோடி தலைவர்கள் ஒருவரான அவருக்கு தனது புகழஞ்சலியை நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியாக சமர்ப்பிக்கிறது. தனி மனிதன் தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்று சாதித்து காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர். சமூக சிற்பி, பொருளாதார நிபுணர், தத்துவ ஞானி, கல்வியாளர், பேராசிரியர், பெருந்தகை, வழக்குரைஞர் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுவிக்க வெள்ளையனே வெளியேறு என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி வைத்த முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற தூண்களில் ஒருவராக அவர் விளங்கினார். இந்திய நாட்டை 75 ஆண்டுகளாக வழிநடத்தி அதன் சமூக, பொருளாதார, கல்வி வளர்ச்சிக்கு காரணமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையும் அவரே ஆவார். சமமற்றவர்களுக்கு சமமற்ற அணுகுமுறை என்ற அரிய தத்துவத்தின் மூலம் நாட்டிலேயே சமூக நீதி பரவ காரணமானவர். அவரை நினைவுகூரும் இந்நாளில் இந்திய அரசும் மத்திய அரசுகளும் அவரது கொள்கையை பின்பற்றி இந்நாட்டில் கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மேலோங்க பாடுபட வேண்டுமாய் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வேண்டிக் கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புறம் பகுதியில் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி வெளிப்பகுதியாய் இருப்பதால் வெயிலுக்கு தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயின் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர்.
இதனை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்து கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். இம்மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களை பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளில் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக அவைத்தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் ஜிபி சௌரிராஜன், பாபு பிரகாஷ், சந்துரு பாஸ்கர், ஜீவா மற்றும் ஏராளமானோர் உடனிருந்தனர். தொண்டமாநத்தம் தீப ஒளி உயர்நிலைப் பள்ளி பல்திறன் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தத்தில் உள்ள தீப ஒளி உயர்நிலைப் பள்ளியில் பல்திறன் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை புனித பிலோமினால் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை அன்னை அருட்சகோதரி அல்போன்சா தொடக்கி வைத்தார். பள்ளி தலைமை அன்னை அருட்சகோதரி ஆனிட்டா மாலினி, அருட்சகோதரி கிளாரா மேரி, ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், கலை, கைவினை, தகவல் தொழில்நுட்பம், மொழித்திறன், விளையாட்டுத்திறன் போன்ற பிரிவுகளில் மாணவர்கள் தயாரித்த 500க்கும் மேற்பட்ட படைப்பாற்றல் திறன்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் தங்களது புதிய கருத்துக்கள், கண்டுபிடிப்புகள் மற்றும் கலை திறன்களை பற்றி பார்வையாளர்களுக்கு ஆர்வமுடன் விளக்கி கூறினர். இவ்விழாவில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினர். இக்கண்காட்சியில் கலந்து கொண்ட பள்ளியின் முன்னாள் மாணவர், தேசிய கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப கழக திட்ட விஞ்ஞானி கார்த்திகேயன், மாணவர்களின் சிந்தனை திறன், செயல்திறன் மற்றும் குழுவாய் பணியாற்றும் திறனை மேம்படுத்துவதில் இக்கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக சாதனையாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரி அல்போன்சா பரிசுகளை வழங்கினார். அதிக எண்ணிக்கையில் மாணவ மாணவிகள் தங்கள் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தியது மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. வருகின்ற காலங்களில் உங்களின் படைப்பாற்றல் திறன் இரட்டிப்பாக உங்களின் ஒரு புதிய அப்துல் கலாம் உருவாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் என மாணவர்களை பாராட்டினார். மேலும் அவர்கள் மாணவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்பதற்கான மேடையாக இக்கண்காட்சி அமைகிறது என கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். பொது கூட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை வாங்கி சென்ற பொது செயலாளர் ஆனந்த். புதுச்சேரி மாநிலத்தில் விஜய் கலந்து கொள்ளும் ரோட் ஷோவிற்கு தவேகா சார்பில் அனுமதி கேட்டு வந்த நிலையில் அதற்கு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்திருந்தது. மேலும் பொதுக்கூட்டம் வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் என கூறியிருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி விஜய் கலந்து கொள்ளும் தவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை முதலமைச்சரிடம் வாங்கி சென்றார் புசி ஆனந்த். மீண்டும் தலைப்பு செய்திகள். போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். உலக நன்மை வேண்டி பஞ்ச பூதகங்களை வணங்குகின்ற வகையில் 7 சப்த கன்னிகளை சாட்சியாக வைத்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் காலை கனமழை விட்டுவிட்டு பெய்ததால் வேலைக்கு செல்வோர், பள்ளிக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.